Yeah, nice. This place is. I like it very much. ப்ளீஸ் வாங்க. Thank you. இறங்க ஐயா. பாத்து ப்ளீஸ் வாங்கம்மா. Thank you. கிளாடியா. Hi, Thank you Dominic. very much. வாங்க ஐயா. Thank you. Thank you very much. ஐயா வேணாம் ஐயா, உங்களுக்கு நீச்சல் தெரியாதியா? சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா வேணாம் ஐயா. ஐயா இந்த இடம் ரொம்ப ஆழமா இருக்குங்க. வேணாங்க ஐயா, சொன்னா கேளுங்க ஐயா. வேண்டாம் ஐயா. ஐயா Oscar! Help, please! ஐயோ கடவுளே. Let's see how best. சார் குட் மார்னிங். Yes, good morning. வணக்கம் சாமி. You have saved my life. Thank you very much. அவர் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றிங்கிறார். You have saved my life. I would like to do something for him. அவர் உயிரை காப்பாத்துனதுனால உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன வேணுமோ அதை ஐயாட்ட கேளு. தைரியமா கேளு. எனக்கு ஒண்ணு வேணாங்க சாமி. என் சாதிசன குடி இருக்கிறதுக்கு இடமே இல்லாம இருக்கு சாமி. இடம் கொடுத்து உதவுனீங்கன்னா அது போதுங்க சாமி. The people no place to live here. So please give him some place for his society. See this land, 100 acres. This is for you. இந்த 100 ஏக்கர் நிலம் அவருக்கு சொந்தமா இருக்கு. இத பூரா உனக்கே எழுதி வைக்கிறேங்கறாரு. உனக்கு திருப்தி தானே? It's okay. ரொம்ப சந்தோஷம் சாமி. Thank you sir. வாங்கயா. துர கொடுத்த இந்த இடத்தை சுத்தப்படுத்தி நாமெல்லாம் குடிசை போட்டுக்கலாம். ஆமா ஆமா. அது என்ன? கோயில் மாதிரில இருக்கு. வாங்க போய் பாப்போம். கோயில் மாதிரி தான் தெரியுது. ஆமா. ஆனா என்ன சாமின்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம குலதெய்வத்தினால தான் இவ்வளவு பெரிய இடமே நமக்கு கிடைச்சது. அதனால மதுரை வீர சாமியே இங்க வச்சு நாம கும்பிடலாம். நீ சொல்றது சரிதான். அப்போ இது என்ன செய்யறது? இது என்ன கேள்வி? இடத்த மாத்தி வச்சிடலாம். யோ பரிசலு, உனக்கு இவ்வளவு சொத்து கிடைச்சது காரணமே உன் பொண்ணு பிறந்த நேரம் தாயா. ஆமா ஐயா. பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்க? கொடு குழந்தைய. பொன்னாத்தா பொன்னாத்தா பொன்னாத்தா.
மழைக்கால பாலம் உடைஞ்சு கிணறு குட்டையெல்லாம் நிரம்பி தோட்டத்துல வெள்ளம் புகுந்து ஆடு மாடுகள் எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சியா. ஏரி எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு. என்ன ஆகுமோன்னு தெரியலையா. அத்தா, இது என்ன சோதனை? பூசாரி ஐயா, இப்ப என்ன பண்றது? ஆத்தாவை அம்போன்னு உத்தமுங்க. அதனாலதான் வருஷம் வெள்ளம் புகுந்து கிராமத்தை அடிச்சிட்டு போகுது. ஆத்தாவுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியா போங்க. பூசாரி சொல்றது சரிதாங்க. ஆத்தால வேண்டிக்கோமுங்க. இல்லன்னா நாமெல்லாம் ஆத்தோட போயிருவோமுங்க. பூசாரி ஆக வேண்டியது கவனிங்க. எல்லாம் சரிதானுங்க. அப்புறம் என்ன? இந்த மலைக்குள்ளார போய் என்ன பண்றது? டேய், ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசா, பொண்டு புள்ள இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னடா நீ ஒண்டி கேட்ட? கவலை எங்களுக்கு இல்ல. டேய், நம்ம ஆளுகிட்ட எல்லாம் போய் பூசைக்கு வர சொல்லு. ஆத்தா இன்னைக்கு தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாவேடா. உங்களோட கோபத்தை எங்க மேல காட்டினா நாங்க தங்க மாட்டாத்தா. கோபத்தை காட்டினா தானவா என்கிட்ட வர்றீங்க? என்னதான் உனக்கு நாங்க குறை வச்சோம்? மாட்டேன். ஆலயம் உண்டா, அபிஷேகம் உண்டா? ஆண்டாண்டு காலமா என்ன இப்படியே விட்டீங்களா அனாதையா? ஆத்தா விருப்பப்படியே நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திடுறோம். ஆலயம் கட்டணும், அபிஷேகம் பண்ணணும். ஆனா இங்க இல்ல, என் பூர்வீக எங்கேயோ அங்க கட்டணும். ஆத்தா, அந்த மதுரை வீரன் கோயில் இருக்குது. அப்புறம் விட்டீங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் இருக்கிறதா? நான் அங்கதான் இருப்பேன். நான் அங்கதான் இருப்பேன். எனக்கு அங்க கோயில் வச்சு தாங்க. நான் அங்கதான் இருப்பேன். ஐயா, இதென்ன சாமி விவரத்தை கொண்டு விடுது? இதுல என்ன தயக்கம்? ஆத்தாலே சொல்லிட்டா கோயில் எனக்கு அங்கதான் வேணும்னு. அவங்கள வேற இடத்துக்கு கோயில மாத்த சொல்லுவோம். அது எப்படியா முடியும்? நீங்க சொல்லிடுறீங்க, அவனுக்கு ஒத்துக்கணுமே. அவனுக்கு எல்லாம் ஒத்துக்கலைன்னா நாமெல்லாம் விட்டுறோம்ல. ஆத்தா விரும்புற இடத்துல கோயில கட்டியா தீருவோமுங்க. ஏய், அத்தா கோபத்துக்கு ஆளாகாதீங்கடா. ஆத்தா, உன் விருப்பப்படியே நாங்க கோயில் கட்டிடுறோம். உன் கோபத்தை எங்க மேல காட்டாம எங்களை எல்லாம் நீதானே ஆத்தா காப்பாத்தணும். எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துக்கடா. இல்லைன்னா என் சோதனையை தாங்க மாட்டீங்க. ஏய், சத்தியம் பண்ணி கொடுங்கடா. சத்தியமா. அட, இது என்ன ரொம்ப அநியாயமா இருக்குது. காலங்காலமா நம்ம தலையில கைய வச்சு பொழைச்சிட்டு இருந்தானுங்க. இப்ப என்னடா நம்ம சாமி தலையில கைய வைக்கிறானுங்க. இது ரொம்ப அநியாயமுங்க. ஏங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சவன பிரச்சனைய இப்ப எதுக்காக கிளப்புறானுங்க? அவங்க சாமி சொல்லிடுச்சா பழைய இடத்துலதான் கோயில். சாமி சொல்லிட்டா சாமி. இதெல்லாம் இந்த பூசாரி மணிகார செய்யற பித்தலாட்டங்க. தம்பி, கொஞ்சம் அடக்கி பேசு. நாம அவங்கள அண்டி பொழைக்கிறவங்க பொழப்புல மண்ணை போடுறாங்க. ஆமா, அவங்க எசமா மரம்பர். நம்ம ஏழைங்க. நாம அவங்கள கண்டு ஒதுங்கி நின்னு எஜமா சாமின்னு கும்பிடுறதுனாலதான் அவனுங்க ஏறி மிதிக்கிறானுங்க. இப்ப என்ன செய்யணுங்கிற நீ? அருவாளை தூக்கிட்டு அவங்க சண்டைக்கு போகணுங்கிறியா நீ? உத்திரே போலாம். சரிங்க, நம்ம மதுரை வேற சாமி மேல அவன் கை வைக்க கூடாதுங்க. இத பாருங்க, நாம என்ன சொன்னாலும் அவனுங்க கேட்க மாட்டானுங்க. தாமரை வர்ற வரைக்கும் பிரச்சனையை தள்ளி போடுவாங்க. ஆமாங்க, தாமரனால அவனுங்களுக்கு கொஞ்சம் பயமுங்க. அவரு சொன்னா அவனுங்க காப்பானுங்க. ஐயா, பாலுக்கு வந்திருக்கானுங்க. ஏய், இந்த பாலை ஊத்தி கொடு. அப்புறம் என்றா சொல்றானுங்க? அவனுங்க ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த 8 அந்த நாய்களுக்கு கொழுப்பேறி போச்சுங்க. அதனங்க, ஆத்தாளும் சொல்லிட்டா, நீங்களும் சொல்லிட்டீங்க, ஊரு பசங்களும் ஒத்துக்கிட்டானுங்க. அவனுங்க என்னடானா தாமரை வட்டுன்றானுங்க. தாமரை யாருங்க? அவனுக்கு இவனுங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? ஆவுன்னு அவன் பேர சொல்றானுங்க. அவனுக்கு 2 கொம்பா முளைச்சிருக்கு. தாமரை பேரை சொன்னா நம்மளாம் பயந்துருவோம் நினைக்கிறானுங்க. ஏய், நம்ம கிட்ட வாங்கி தின்னுகிட்டு இருக்கு எச்சக்கல்ல நாய்ங்க. இவ்வளவு தூரம் பேசலானுங்கன்னா அதுக்கு யாரு காரணம்? அந்த தாமரை தான். அவன் ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள நம்ம கோயில் பிரச்சனையை முடிச்சிடணும். இல்லைன்னா அவன் நம்மள முடிச்சிடுவான். பூசாரி சொன்னது சரிதாங்க. அவனுங்க கோஷ்டியில இந்த தாமரை அந்த விவகாரத்துல இழுத்ததே அந்த சேமல பைதாங்க. இப்படி ஒவ்வொரு வீட்டுல 4 மணி நேரம் இருந்தா என் பொழப்பு கிழிஞ்ச மாதிரி தான். ஐயா, பாலுக்கு வந்து ரொம்ப நேரம் வச்சுங்க. ஏய், அந்த பாலை இன்னமா ஊத்துறீங்க? பூங்கோத, என்னம்மா என்னாச்சு? ஐயோ, என்னம்மா பாலை கொட்டிட்ட? கை நழுவிடுச்சுமா. நான் என்ன பாவம் பண்ணணும்? உன் வாழ்க்கையில எல்லாமே கை நழுவி போகுது. பாவம் செஞ்சது நீ இல்லம்மா, நான் தான். என்னம்மா சொல்ற? உன் புருஷனுக்கு பொண்ணா பிறந்ததே நான் செஞ்ச பெரிய பாவம் தாம்மா. சரசு கண்ணுல பற்ற போறேன்டா. ஆமாமா, கவனம் கவனம். இத பாரு, பாத மோசமா இருக்கு, பாத்து வா. என்னென்ன என்ன சொல்லிவிட்டு நீ வலிக்கு விழுந்துட்ட? அது வேற ஒண்ணும் இல்லடா.
இருட்டு நேரம் பாரு, சரியா கண்ணு தெரியல. உனக்கு பகல்ல மட்டும் கண்ணு பளிச்சுன்னு தெரியுமாக்கும். என்ன? என் கண்ணை பத்தி பேசாதடா, இது ஞான கண். ஆஹா, டேய் அங்க பாரு. அண்ணே உங்க ஞான கண்ண அந்த பானையில வைங்க. பொறுத்திருந்து பார். டேய் டேய், அடிக்கிறதுனா குடிக்கிறது நீயா? விடுறா. அண்ணே அண்ணே எனக்கு பத்தாதண்ணே, கொஞ்சம் வைங்கண்ணே. அண்ணே டேய், எனக்கு பத்தல. நல்லா இருக்குண்ணே. அவ்வளவுதான்டா, வா. எந்த பாழா போன நாயும் தினமும் என் முட்டிய வந்து உடைச்சு போடுது. சரசு, ஓ முட்டியாவா? பின்ன என்ன, ஓ முட்டியவா? குடிப்பியா? லொள்ள பாரு. உடைக்கிறப்ப கையும் களவுமா பிடிச்ச பல்லு பவுட்டையெல்லாம் பேத்து போடுவேன். சரசு, கருவாடு வச்சிருக்கிறியா? என்னய்யா இன்னைக்கு ஊர்காவை விட்டு போட்டு கருவாடு கேக்குற? எல்லாம் ஒரு சேஞ்சுக்குத்தான். ஏண்டா ஊருக மாணிக்கம், காலங்காத்தாலேயே கள்ளு குடிக்க வந்துட்டியா? ஏ சொல்லு, பின்ன நான் பாலா குடிக்க முடியும்? சரசு என்ன பாலியாவரமா பண்ணுது? கல்யாவரம் தானே பண்ற. யோ நேரா புடியா, அப்பதானே உள்ள ஊத்த முடியும். இல்லன்னா ஒளிகிடும். என்னய்யா வேடிக்கை? சரசு, உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா பாதி போதை ஏறிடும். இந்த கள்ள குடிச்சா மீதி போதையும் ஏறிடும். வீட்டுக்கு போகும்போது முழு போதையா போயிருவேன். கிழவா, நான் மேல எந்திரிச்ச முடிச்சோட அத்து போடுவேன். பாயா. சரசு, கருவாடு தான் இல்லன்ட்ட, கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா கூட. ஊறுகாயும் இல்ல வெங்காயமும் இல்ல, போங்கய்யா. சரசு, எதுவுமே இல்லன்னா உன்னை தொட்டுக்கிட்டுமா? என்ன தொட்டு பாருங்க, கைய வெட்டி போடுவேன். தாமரை மட்டும்தான் தொட முடியும் இல்ல சரசே? யோ நீரு சரசு, அவங்களே வாடா சேமல என்றா. தாமரை வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் கட்டணும்னு நீதான் ஒத்த கால்ல நிக்கிறியாமே. ஆமாமுங்க, உங்களுக்கு எப்படி மாகாளி அம்மனோ அதே மாதிரி தான் எங்களுக்கு மதுரை வீரன். ஏண்டா, கும்பிடு போடுற சாதியில பிறந்த உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருந்தா கும்பிடு வாங்குற சாதியில பிறந்த எங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இத பாருங்க, கும்பிடுறதுக்கு கொழுப்புக்கு சம்பந்தம் இல்லையா? பேசுற, இனிமே என் மேல கைய வச்சீங்க கொலைகாரன் ஆயிடுவேன். என்றா இப்ப என்ன கோயில் கட்ட வேணாங்கறியா? ஏன் உசுர் இருக்கிற வரைக்கும் கோயில கட்ட விட மாட்டேங்க. உசுர் இருக்கிற வரைக்கும் கட்ட விட மாட்டேன். அப்ப சரி. டேய், இவனை நம்ம காப்பாத்த முடியாது, அந்த ஆத்தா தான் காப்பாத்தணும். நீ போ, அவ காப்பாத்துவா. என்ன விட்டு போயிட்டாரு. இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? என்ன விடுங்க. நீயும் போயிட்டா எல்லாம் திரும்பி வந்துருமா அம்மணி? அப்புறம் அந்த பச்சை குழந்தைக்கு யாரு இருக்கா? இவன் தான் மாகாளியத்துல கோயில் கட்ட வேணான்னு சொன்னானா? அதான் ஆட்டா இவனை பழி வாங்கிருக்கு. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். வீரப்பட என்னையா பாதியில விட்டு விடுற? நாளைக்கு பாத்துக்குவா. காலங்காத்தால சரசு கிட்ட கல்லு குடிக்கிறதுக்கு இப்படி ஓடுறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? எனக்கு முன்னாடி நீ ஓரிய சரசு என்ன பாயசமா கொடுக்குறா? மூடிட்டு வா, ஓச்சு போடுவேன். சரசே சரசே, ஐயோ எதுக்கியா இந்த ஓட்டம் ஓடி வரீங்க? உன்னை பாக்குறதுக்காகத்தான். கல்லு குடிக்கிறதுக்கு தான் சரசு. ஆஹா, அதுக்கு ஏன் இங்க வரீங்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீ ஏன் கூப்பிடும் போது சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க எல்லாம் வந்து குடிச்சிடறானுங்களே, அதனாலதான் நானே இன்னைக்கு வந்துட்டேன். சரசு, முதல்ல எனக்கு ஊத்து சரசு. ஏய், ஓட்ட பந்தயத்தில் நான் தான் முதல் வந்த, வாய மூடி சும்மா இரு. சரசு, சீக்கிரம் இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா, அதை குடிச்சிட்டு போய் தான் என் பொண்டாட்டியை 4 சாத்து சாத்தணும். ஐயோ, நான் கொண்டு வந்த பாத்திரத்துல இப்படி போட்டு உடைக்கிறியே. ஐயோ, ஓடி போ, கொடக்காலியில் போய் ஆக்கிட்டேன்னு. என்ன வீட்டை விட்டு துரத்துறியே. வாய மூடு. என்ன இடம் வீடா உப்பார் வைக்கிறதுக்கு? ஒப்பாரு கிப்பார் வச்சா தூக்கி போட்டு முடிச்சிருவேன். கட்டின பொண்டாட்டி இப்படி போட்டு அடைக்கிறியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? பெரிய பொண்டாட்டியா பொண்டாட்டி. கள்ளச்சாராயம் குடிக்க வேண்டாம்னு சொன்னேனே, கேக்குறியா? அவன் ஆத்துப்பாலையும் மாத்துப்பாலையும் ஊத்தி குழந்தைய வளர்த்துவான். ஆனா எங்க அப்பா கல்லையும் சாராயத்தையும் ஊத்தி வளர்த்தான். 30 வருஷமா குடிக்கிறேன்டி. முந்தானத்து வந்தவன் திருத்தலான்னு பாக்குறியா? உன்னை கட்டினதுக்கு ஒரு ஆட்டாங்கல்ல கட்டிருக்கலாமே. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அந்த ஆட்டங்களையே கட்டிட்டு அதுக்கு வேண்டியதானே. ஏன் இப்படி பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணிட்டே இருக்க? என் பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணாம உன் பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணுவாங்க. நானாவது இப்பதான் தகராறு பண்றேன். ஆனா நீ கல்யாணத்தன்னைக்கே
கட்டினா மாமியா கழுத்துல தான் தாலி கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுவனாச்சே. நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? மறுபடியும் ஊருக்குள்ளார பார்த்தேன், உடம்பெல்லாம் புண்ணாயிரும். போறேன். இத பாரியா, நான் பொடக்கலையில போய் தனியா ஆக்கி தின்னதா போறேன். நீ கல்லோடைய மண்ணோடைய ஆக்கி வச்சு திங்க முடியாம தவச்சு என் கைய கால வந்து பிடிக்கதான் போறியா? அடி போடி, பெரிய மங்கம்மா சபதம் எடுக்கிறா. இது மங்கம்மா சபதம் இல்லையா, இந்த கண்ணம்மா சபதம். என் எதிரி வந்துட்டா. யோ யோ, யாரையா வந்துட்டா? என் எதிரி வந்துட்டான் பாயா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் எதிரி வந்துட்டானே. வந்துட்டாயா, என் எதிரி வந்துட்டாயா. யாரையா வந்துட்டா? யாரு வந்துட்டானா? தாமரையா? தாமரை. தாமரையா? அவன் இந்த கரையில கால் வைக்க கூடாது. பொம்பளை வேஷமாடா போட்டு என்ன ஏமாத்துறீங்க? ஏய், தாமரை தானா தப்பு பண்ண மாட்டான், நீங்களா தப்பு பண்ண வச்சீங்க. அங்கே இங்கே நரி இருக்கு புரியுமா? ஆட்டு மந்த போல ஒரு சொந்தம் இல்ல தெரியுமா? நில்லுப்ல, ஏன் பாட்ட நிறுத்திட்ட? சும்மாதான். நல்லா பாடுறிய. ஆமா, நீ சங்கிலி என்ன மாவ தானே? எலஞ்சி 3 வருஷத்துக்கு முன்னாடி மூக்கு வலிட்டு இப்ப பெரிய மனுஷி ஆயிட்டியா? ஆமா, அண்ணன் வீட்டுல இருக்காரா? இருக்குது. சரி சரி, பாட்டு பாருன்னு சொல்லிட்டு ஆட்டை தொலைச்சிட்டு போயிடாத. ஓ, ஆட்டை ஒழுங்கா போய். சரத்து, வெங்காயம் வச்சிருக்கிறியா? எதுக்கு? கண்ணு வச்சு தேய்க்கிடுமா? இப்படி எல்லாம் சிரிச்சு பயமுறுத்தின பல்ல கலட்டி போடுவேன், தெரியுதா? உன்னை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையா? எங்களுக்கு எல்லாமே ஓடுது. இந்தயா குடியா. இந்தயா ஊருக்கா. எப்படியா இருக்க? உன்னை பார்த்த உடனே
என் உடம்பெல்லாம் எப்படியோ ஆயிடுச்சு. ஆமா, என்ன ஆள் ரொம்ப கிறங்கி போயிட்ட? இப்ப நீ வந்துட்டல, இனிமே தேறிக்குவ. இன்னும் கொஞ்சம் கல்லு குடிக்கிறியா? போதும் சரசு, உன் கல்ல குடிச்சு 3 வருஷம் ஆச்சு. உன் கல்லும் கருவாடும் ஊறுகாவையும் நினைச்சாலே ஜெயில நாக்குல எச்சு ஊறும். சரசு, எனக்கு கொஞ்சம் கள்ளு ஊத்துறியா? என்னையா இது, கால நேரம் தெரியாம இப்படி கழுத்தா இருக்கிறியே, போயா. போய் வியாபாரத்தை பாரு சரசு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இப்பதானே வந்த, அதுக்குள்ள என்னையா வேலை? நேரம் எங்கத்தானே வர்றேன். இனிமே ஊருக்குள்ள போனா தானே எவன் கை எடுக்கணும் கால் எடுக்கணும் தெரியும். யோ, உன்னை திருத்தவே முடியாதியா. நான் திருந்தினா என்ன தீர்த்துருவானுங்க. அப்ப நான் வரட்டுமா? ராத்திரிக்கு வருவேன்ல. காஞ்ச மாடா வந்திருக்கங்கன்னு வருவேன், கட்டாயம் வருவேன். அங்க பாடுறா, சரசு கூட வெக்கப்படுறா. ஏய், சத்தம் போடாத. அவன் காதல் விழுந்தா கைய கால வெட்டி போடுவான். உன்கிட்டதான் இத்தனை நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்பா. இந்தா, உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குப்பா. இந்த கோயிலு, இந்த மண்ணு, இந்த ஏழை பாளைங்க எல்லாம் நீதாப்பா காப்பாத்தணும். எங்களுக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? நம்ம ரத்தத்துக்கு சொந்தமான இதையெல்லாம் நீ வேற யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. விட்டு கொடுக்க மாட்டோம்னே, இதெல்லாம் நமக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த மதுரை வீரன் கோயில் மண்ணை வேற யாருக்கும் தாரவாக்க விட மாட்டேன். டேய் பூசாரி, என்னய்யா வாய் அசையாம அப்படியே இருக்கு, சத்தம் மட்டும் கேக்குது. இது தாமரை, எப்ப வெயில்ல இருந்து வந்த? ஜெயில இருந்து வந்த? உன்னை ஜெயில வந்து பாக்கலாம்னு இருந்தேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அச்சி சோறு, அவன் குழம்பு, கடலை உருளை எல்லாம் என்ன தத்து புத்துன்னு உளறிட்டு இருக்க? ஆமா, மதுரை வீரன் இருக்க இடத்துல தான் மாகாளியாத்தா கோயில கட்டணும் நீ தான் ஊருக்குள்ள சொன்னியாமே. என் மேல சாமி வந்து சொன்னதா ஊர்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. யோ, உன்ன மாதிரி பூசாரியும் சாமியாரும் தான் என் ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றீங்க. சுப்பிரமணிய சாமி, நான் குழப்பறேன். குழப்பத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம், அவங்க கிட்ட போய் கேட்கணும். எவன் பெரிய மனுஷன்? எல்லாம் அயோக்கிய பசங்க. இந்த பார், மதுரை வர இருக்க இடத்துல மாகாளியாத்தா கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினீங்கன்னு வச்சுக்க, அது உன் தலைமையில தான் நடக்கும். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, எந்த பக்கம் போறதுனே தெரியலையே. இது பரவாயில்ல. ஐயா, பர்சல் ஏங்க. சும்மாரியா, யார் ஏதாவது அவன் தான் ஏறின்னு ஏறிட்டு போயிட்டான். யோ, இங்க இப்படி நடந்தது வேற யார்கிட்டையும் சொல்லிடாதய்யா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கோம். ரொம்ப அநியாயமா இருக்குது. ஏய், இது அநியாயம். போட்டிருக்கிறது வெள்ளைன்னு சொல்லி பண்றது மொல்ல மாதிரித்தானா? உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? ஐயோ, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க, அப்படியே ஏத்திடுவேன். அண்ணே சங்கிலி அண்ணே, இப்ப பஞ்சாயத்து எதுக்கு கூட்டியிருக்கு? கால் போறதா வேண்டாமான்னு கேக்குறதுக்கா? அது இல்ல தம்பி, இந்த கோயில் விஷயமா. பின்ன அவங்கள அதை பேச சொல்லுங்க. இந்த பாரு, ஊரை காப்பாத்துறதுக்காக ஆத்தா வாக்குப்படி 50 வருஷத்துக்கு முன்ன மாகாளி ஆத்தா எங்க இருந்ததோ அதே இடத்துல கோயில் கட்டுறதுக்கு நாங்கெல்லாம் தீர்மானிச்சிருக்கோம். நீங்களாம் அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். ஓஹோ, அப்ப மதுரை வேற இடிச்சு வேற பக்கம் கோயில் கட்டிக்கங்க. இது நல்லா இல்ல. வேணா இப்படி செய்யலாம், மாகாளியாத்தால கொண்டாந்து எங்க கோயில்ல வச்சிருங்க, நாமெல்லாம் சேர்ந்து ஒன்னா சாமி கும்பிடலாம். உங்க சாதி என்ன, எங்க சாதி என்ன? இவன் எகத்தாலம் பேசுறாங்க. ஆத்தா கோவப்பட்டா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்களா? ஏயா பூசாரி, சக்கரை பொங்க திங்கிற உங்க சாமிக்கே இவ்வளவு கோவம் வந்தா, சாராயம் குடிக்கிற எங்க சாமிக்கு எவ்வளவு கோவம் வரும்? நீ ஊருக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்றதுக்குனே வந்திருக்க. யாருன்னா சாமி பேரை சொல்லி ஊருக்குள்ள குழப்பத்தை நீங்க தாயா உண்டு பண்றீங்க. இவனுங்கிட்ட என்னங்க பேச்சு? ஏதோ நியாயத்துக்கு பஞ்சாயத்து கூட்டினா லொல்லு பேசுறானுங்க. நான் பாட்டு ஒரு அல்லால பார்த்து கோயில கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏய், சொல்லுங்க. அவன் எந்த கையை நீட்டி பேசுனா? போத்தாங்க இதான். ஆஹா, இப்படி எல்லாம் ஆளுகளை மிரட்டி கோயில் கட்டுறதை தடுத்துடலாம் நினைச்சிடாத. நாங்க கோயில் கட்டுறது கட்டுறதுதான். ஏய், கோயில் இடத்த மாத்த நினைச்சீங்க, ஊர்ல ஒரு பயலுக்கு தலை இருக்காது. ஐயா, தலையில என்ன நல்லா இருக்காத. இந்த பாருடா, ஆத்தா உன்னை சும்மா விட மாட்டா. ஏய், ஆத்தா சும்மாதான் இருக்கா, நீங்க தான் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. என் அருவாளுக்கு வேலை வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்வேன். ஏன் பூசாரி, இவங்கிட்ட என்ன பேச்சு? வாங்க போலாம். போங்கடா, சவாலடா விட்டு போறீங்க. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா மதுரை வீரன் கோயில் மண்ணை மிதிச்சு பாருங்கடா. சரி, பாத்துக்கிறேன். அண்ணே சங்கிலி அண்ணே, இவனுங்க என்னென்ன பண்ண போறாங்க? வந்து அண்ணே, நான் இருக்கப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க போலாம்.
வச்சா கேட்டத கொடுக்கிற நீ வாயா வாயா ஒரு வேகத்துல பொண்டாடி துரத்தி விட்டோம். சாப்பாடு ஆக்கும் போது கூட தெரியல, அது சாப்பிடும் போதுதான் பொண்டாட்டினுடைய அருமையே தெரியுது. மாமா யாரா அவன் தொழிலையே மாத்திரவன்? நான் தான் மாமா அழகு. இவனா? இந்த எலும்பு கூட சாப்பிடறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி வேணுமே. டேய் எங்கடா வந்த? மாமா உங்களையும் தங்கச்சியும் பார்த்து மாமா ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே பார்த்துட்டு ஒரு 3 மாசம் தங்கி இருப்பான்னு வந்த மாமா. 3 மாசமா? 90 மூட்டை அரிசி செலவாகுமேடா. நான் என்ன அரிசி மண்டி வச்சிருக்கேன்னா இல்ல ஜமீன் பரம்பரையா? ஓ மாமா எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். அடுத்தவங்க வகுத்தரிச்சல் உனக்கு கிண்டலா தெரியுது. மாமா இத்தனோடு சட்டி காபிக்கோ மாமா. இது இத்தனோடு சட்டியா? நான் நல்லா புளி சாப்பாடு ஆக்கி ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுவேன்டா. இதுல காப்பி குடிக்கிறவனை வச்சுட்டு உங்க அப்பா எப்படா குடும்பம் நடத்தினா? சும்மா இருங்க மாமா. மாமா தங்கச்சிங்க மாமா கொடக்காலையில இருக்கிறா. துணி தெரியுதா மாமா? குடியே அங்கதான் இருக்கிறா. ஏன் மாமா? நான் இந்த சட்டியில உழ வைக்கலான்னு சொல்லி சொன்னேன். உன் தங்கச்சி மொடாவில உழ வைக்கணும்னு சொன்னா. பேச்சுவார்த்தை முத்துத்து சத்தம் போட்டா 4 வணக்கம் வணக்கினேன். கொடக்காலையில் போய் உட்காந்துக்கிட்டான். என்னது என் தங்கச்சி 4 வணக்கம் வணங்கி பொடக்கால போக சொல்லிவிட்டியா? எங்க குடும்ப கருத்து குளித்தாண்டி வச்சுட்டியா மாமா? எங்க அப்பன் காவல் கட்ட என்ன நடக்கும் தெரியுமா? உங்க அப்பன் 18 பட்டிக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர். ஏன்டா இப்படி தலைகுலம் தெரியுறீங்க? இன்னும் 4 இடத்துல போய் பண்ணாதான் அன்னைக்கு சாப்பாடு. இதுலயும் நீ தண்டச்சோறு வேற. உங்களுக்கு ஒரு கௌரவம். உங்க அப்பா வந்து என்ன கேப்பா. ராசா இம்புடு சமயம் தூக்கிட்டு வரிய மவராசா, நீ நல்லா இருக்கணும். ஏ கழுவி போனா போதுன்னு கீழே விழுந்து கிடந்து உனக்கு உதவி செஞ்சா தொண பேசிக்கிட்டே வர. பேசாம வருவியா? சும்மா தொண வாகண்ணு என்ற வீடு இதுதான். போடு உட்காரு கண்ணு. என்ற பேரனா இருந்தா கூட இம்புடு உதவி செய்ய மாட்டாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? சரி போய் எடுத்துட்டு வா. ஆட்டை கொடு. இந்தா கண்ணு. ஏ மணி அரசு, அட பாவி மகனே, அங்க போய் என்னடா பண்ற? ஏங்கண்ணு அந்த பூசாரியா அந்த முக்கு முக்கறா? வேற ஒண்ணும் இல்ல, அது எங்க அப்பா தான். பட்டணம் போய் படிச்சு புத்தி கட்டி போச்சுடா உனக்கு. என்னமா சொல்ற? அவங்க வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சா தீட்டுடா. தோட்டங்காட்டுல எல்லாம் நாத்து நடுறதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் அவங்க. அது நம்ம திங்கிறமே, அது தீட்டு இல்லையா? ஐயோ ஐயோ என்னென்னமோ பேசுறானே பட்டணத்துக்கு போயிட்டு வந்து. இத கேட்டீங்களா? கேட்கறதுக்கு வர நேயர் விருப்பமா நடத்துறாரு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. உங்க அம்மா என்ன உனக்கு பாப்பா மாதிரியா தெரியல? அட சொல்றத கேளுப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதியார் பாடியிருக்காரு. இதெல்லாம் படிச்சா நான் ஏன் இந்த ஊர்ல எப்படி பூசாரியா இருக்கேன்? உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஒரு காலத்துல நீங்க எது சொன்னாலும் சரிங்க சாமின்னு கால்ல விழுந்த பசங்க இன்னைக்கு பஞ்சாயத்து வைக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. அட அது மட்டுமா? பெஞ்சி மேல உட்காந்து கால் மேல கால் போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு பேசுறாங்க. இத பாரியா, அவருக்குன்னு போட்ட மரத்துக்கல்ல நேத்து ஏன் அவருக்கு கொண்டு வந்து கொடுக்கல? நான் குடிச்ச. என்னது நீ குடிச்சியா?
ஏன் நான் குடிக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா சார்? சார் ஏய் போ போடா, முறைக்காத போ. சரசு, இவன் போக்கு ஒண்ணும் சரியில்லையே. அருவாளுக்கு வேலை வச்சிருவான் போல இருக்கு. அவன் எப்பவுமே அப்படித்தான் கிடக்குறான். நீ குடியா? சரசு சரசு தாமரை, அந்த மணியக்காரர் கிணத்துல 2 பேரும் முதக்குறாங்க. ஐயோ, யாரு கொண்டாங்கன்னு தெரியல. மதுரை வேற கொண்டு இருப்பான். மாகாளி ஆத்தா சாமி பேரை சொல்லி நாம ஒருத்தனை கொண்டோம். மதுரை வீரன் சாமி பேரை சொல்லி 2 பேரை கொண்டு இருக்கான். சாமி பேரை சொன்னா இப்ப எல்லாருக்கும் பயமா இருக்கு. எதுல போய் முடியுமா தெரியலையே. அதனாலதான் சொல்றேன், போலீஸுக்கு போனா நாம மாட்டிக்குவோம். அப்படின்னா அவனை சும்மா விட்டுறதா? சும்மா விட்டா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? ஐயா சும்மா கூடாதா? விட்டுறதா? அவனை எப்படி தீர்த்து கட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாத்தியா, யாரையாவது கொலை பண்ணணும்னா ஐயா கிட்ட தான் ஆலோசனை கேட்கணும். நீ கொடை பிடிக்கிறோம் நிறுத்திக்க. சும்மா குடஞ்சு கேள்வி கேட்காத. அப்படியே குத்திருங்க குத்தி. ஐயா, நான் ஒரு யோசனை சொல்றேன், இப்போவாவது கேளுங்க. என்ன? இந்த நாய்களை எல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நாட்டுல நல்லவங்களே கிடையாது. மொழிகளை பாத்தீங்களா? திருட்டு மொழி. எப்பா அழகராசு, அங்க என்னப்பா பண்ற? மாமா கண்ணாலம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ற மாமா. அதுக்கு என்ன அண்டாக்குள்ள ஒரு தலையை விட்டு யோசிக்கிற? அது என்னமா தெரியல மாமா, இதுக்குள்ள தலையை விட்டாதான் யோசனையே வருது மாமா. ஏண்டி, நம்ம ஊர் சினிமா கொட்டாயிரதான் எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டிருக்கானுல்ல, உங்க அண்ணன் போய் பார்க்க சொல்லலாம்ல? போ மாமா, எனக்கு அந்த படம் எல்லாம் பிடிக்காது மாமா. எனக்கு இந்த அஞ்சலுக்குள்ள வண்டி படம் தான் மாமா பிடிக்கும். அட, அந்த படம் தான் நம்ம ஊர் தியேட்டர்ல ஓடுது. நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாரு. அப்ப நீங்களும் வா மாமா. போ, நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாடுறா. நான் இங்க 8 வண்டி படத்தை பாக்குறேன். மாமா அந்த படத்தை நானும் பாக்குறேன் மாமா. அந்த படத்தை நான் மட்டும் தானே பாக்கணும். நீ 5 வண்டி படத்தை பாரு. உனக்காக 10 ரூபா தர்ற. படம் பார்த்துட்டு போண்டா வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாவகாசமா வா. மாமானா மாமாதான். தங்கச்சி தங்கச்சி போய் தர சும்மா பேசிட்டு இருப்பேன். ஏய், துணியை துவைச்சது போது ரெடியாவு. நான் போய் 10 பழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன். என்ன ரெடியாவு? என்னடா மாமா, 8 வண்டி படம் ஆரம்பிச்சிடலாம் மாமா. இன்னும் ஆரம்பிக்கலடா. நீ போ, படம் போட்டுக்குவாங்க. நீ போய் பாரு, இங்க எல்லாம் படம் ஆரம்பிச்சுக்குவாங்க. சரி மாமா. கண்ணம்மா எந்திரி. நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். கடைவீதிக்கு போய் அல்வாவும் பூவும். நீ போய் பாரு, இங்க எல்லாம் படம் ஆரம்பிச்சுக்குவாங்க. சரி மாமா. கண்ணம்மா எந்திரி. நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். கடைவீதிக்கு போய் அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்து உன்னை அப்படியே அசத்த போறேன். அங்கே இங்கே நரி இருக்கு புரியுமா? ஆட்டு மந்த போல ஒரு சொந்தம் என்ன தெரியுமா? பாட்டு ஏன் பாட்டு, பட்டி ரொட்டி பாடி வரும் பாட்டு. கேட்டு இத கேட்டு ஆட்டு மந்தையே தலையாட்டு. இந்த 8 பட்டி அறியும் பாட்டு இட்டு கட்டி படிப்பேன். எந்த பல்லு போல கிழவிக்கும் பதிலடி கொடுப்பே. பாட்டு ஏன் பாட்டு, பட்டி ரொட்டி பாடி வரும் பாட்டு. கேட்டு இத கேட்டு ஆட்டு மந்தையே தலையாட்டு. புதுப்பட்டி கம்மா இல்ல ஒட்ட மீன், எந்த மீன்? இளஞ்சியே இளஞ்சியே எனக்கு ஒரு பதில சொல்லு. தண்ணியிலே முட்டையிட்ட அந்த மீன் கொட்ட மீன். குசும்பனே குசும்பனே குத்த
பாட்டு ஏன் பாட்டு வட்டி நொட்டி பாடி வரும் பாட்டு ஹோய். கேட்டு இத கேட்டு ஆட்டு மந்தையே தலையாட்டு ஹோய். ஓடையில் வெள்ளம் வந்தா ஒதுங்க நீ எங்க போவ ஆடுமே நனையுமே அடுக்கு நீ எங்க போவ பொண்ணு நான் ஒண்டி கொள்ள போதருக்குள்ள இடம் இருக்கும் ஆடுக ஒதுங்கவே ஆலமரம் கொட வெடிக்கும் மழை பெஞ்சா என் சோழ காட்டுக்குள்ள வருவாயா திறமையும் இன்னும் கொஞ்சம் காமி உங்க மூஞ்சிய பார்க்கணும் சாமி பாட்டு ஏன் பாட்டு இட்டு கட்டி நான் படிச்ச பாட்டு ஹோய். கேட்டு இத கேட்டு கிளி பிள்ளையே தலையாட்டு ஹோய். பாட்டு ஏன் பாட்டு இட்டு கட்டி நான் படிச்ச பாட்டு ஹோய். கேட்டு இத கேட்டு கிளி பிள்ளையே தலையாட்டு ஹோய், ஹோய், ஹோய். ஏம்மா இப்படி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறியே, ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வரலாம்ல? புருஷ வரம் போயிடுச்சு, புள்ள வரம் கேட்க முடியாது. இது ரெண்டுமே இல்லாம நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வரம் கேட்கறது? என் புருஷனை ஒண்ணு பண்ணிடாதீங்க சாமி, அவரை விட்டு சொல்லுங்க சாமி. சாமி, எவ்வளவு திமிரு இருந்தா என் தோட்டத்துக்கு பாய வேண்டிய வாய்க்கா தண்ணிய உன் தோட்டத்துக்கு திருப்பி விட்டுருப்பேன். தண்ணி இல்லாம பயிர்லாம் காஞ்சு போச்சுங்க, அத காயறது பொறுக்காம இப்படி பண்ணிட்டாருங்க. வெறும் 5 ஏக்கரா காயறத பார்த்தே உன் புருஷனுக்கு பொறுக்கல. ஊரை சுத்தி எனக்கு நிலம் இருக்கு, இதெல்லாம் காயறத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன். தப்புதாங்க சாமி, மன்னிச்சிருங்க. தப்புன்னு ஒத்துக்கிட்டாச்சு, அவுத்து விடுங்க ஐயா. ஐயா சக்கரபாண்டி ஊரோட்ட ஓடிட்டானுங்க. ஓடிட்டானா? ஊர்ல ஒரு நல்லவனை வாழ விட மாட்டாரு, ஓட ஓட விரட்டிட்டே இருப்பாரு. ஒரு நாளைக்கு பாரு இவர் பொண்டாட்டி ஓட போகுது. ஏன் பூசாரி, அதுக்காகத்தான் அவனை அடிச்சான். அவனால அவமானத்தை தாங்க முடியாது, அதனாலதான் ஓடிட்டான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நம்மள மாதிரியா? சரி சரி, அவன் தோட்டத்துல நெல்லு வச்சிருக்கான், அது காஞ்சி விடாம ஒழுங்கா தண்ணி பாய்ச்சிருங்க. வயக்காட்டுல காலை வச்சுக்க வெட்டி போடுவேன். யாரா நீ? உங்க அப்பன். எங்க அப்பன் சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சுடு. அப்பனா மறுபடியும் பாக்கணும் ஆசை இருந்தா உள்ளவா, இல்லன்னா அப்படியே திரும்பி பார்க்க ஓடி போயிரு. உன்ன மணியார்ட்ட சொல்லிட்டு வந்து அப்புறமா கவனிச்சுக்கிறேன். வாங்கடா போலாம். ஐயா வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்கய்யா. யாரியாது? ஐயா என்னடாச்சு? சக்கரவண்டி வரல எவ்வளவு ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு கையை வெட்டுவேன் காலை வெட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா பேர சொன்னியா? ஐயா பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அதிகமா மிரட்டுறான். கிழிஞ்சது. ஏண்டா நம்ம ஊருக்குள்ள ஒருத்தன் வந்து நமக்கு தெரியாம நம்மளே மிரட்டுறானா? 10 பேரை கூட்டிட்டு போய் அடிச்சு துரத்துங்கடா. ஆகட்டுங்க. டேய் இப்ப வெளில வாடா. யாரா நீ? இந்த இடத்துல உனக்கு என்னடா வேலை? இங்க உங்களுக்கு என்னடா வேலை? இது எங்க நிலம். ஏண்டா ஊர்ல இருக்க நிலம்லாம் உங்க மணியக்காரதா? எவனாவது கொஞ்சம் நெஞ்ச நிலம் வச்சிருக்க விட மாட்டீங்களே. சக்கரபாண்டி ஊரை விட்டு ஓடும்போது என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டான்.
ஒழுங்கு மரியாதை போயிருங்க. டேய் இவன்டா பேச்சு அடி துரத்துடா. வாயில சொன்னா போக மாட்டேன். 2 மிதி மிதிச்சாதான் போவீங்களா? வரண்டா. டேய் அருவாளுக்கு வேலை வச்சிடாதீங்கடா. ஊரு பேரு தெரியாத பய நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்மளே யாருன்னு கேக்குறான். நாம பயந்துகிட்டு சும்மா இருக்கிறதா? அவன் சக்கரபாணிகிட்ட எழுதி வாங்கிட்டானா? யாருகிட்ட எழுதி வாங்கினா என்னடா? ஊருன்னு ஒண்ணு இருக்கு, 4 பெரிய மனுஷங்க இருக்காங்க. நம்மள கேட்காம எப்படி ஊருக்குள்ள வரலாம்? தம்பி யாரு, எந்த ஊரு? ஐயா கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. நான் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்ன செய்யறேன், என்ன செய்ய போறேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஜில்லால இருக்கிற எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் போய் கேளுங்க. என் சரித்திரமே சொல்லுவாங்க. அப்ப நீ பெரிய ஜில்லா கேட்டின்னு சொல்லு. புரிஞ்சுக்கிட்டா சரி. நீ ஜில்லாவுக்கே கேடியா இருக்கலாம். இந்த ஊருக்குள்ள நான் வச்சதுதான் சட்டம். பொழுது சாயறதுக்குள்ள முட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடிடும். இது நல்லா இருக்கா? நானே இந்த ஊருக்குள்ள வரணும்னா சக்கரவாண்டி நிலத்தை எழுதி வாங்கிட்டு வந்தேன். ஊரை விட்டு ஓடணுமா? இத பாருங்க, தாமரை தானா தப்பு பண்ண மாட்டான். நீங்களா தப்பு பண்ண வச்சீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் என் அருவாளுக்கு ஒரு தலையும் தப்பாது. யாரா அவனுங்க? நாங்க தான் தம்பி, சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம்னு. அதுக்கு எதுக்கே திருட வர்ற மாதிரி பதுங்கி பதுங்கி வர்றீங்க? இந்த ஊர்ல மணியக்காரனும் அவங்க ஆளுகளும் பண்ற அட்டகாசம் தாங்க முடியலீங்க. அவனை கண்டாலே எங்க ஜாதி ஜனத்துக்கு கொலை நடக்குதுங்க. முதல்ல நீங்க தாங்க அவனை தட்டி கேட்டீங்க. சரி சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்கய்யா. இந்த ஊர்ல எங்களை மதுரை வீர கோஷ்டின்னு சொல்லுவாங்க. தொடக்கூடாத ஜாதின்னு சொல்லி எங்களை சித்திரவதை பண்றாங்கல்ல. இனிமே உங்க மேல எவனாவது கை வச்சா என்கிட்ட வந்து சொல்லுங்க, அவன் கையை எடுத்துறான். நீங்க எங்களுக்கு ஆதரவா இருந்தா அது போதும் தம்பி. போங்க. அங்கே இல்ல என்ன என்னவா? கால இந்த பக்கம் வச்ச வெட்டி போடுவேன். போனும் போனும் வில்லங்க பிடிச்சவனா இருப்பாங்க போல இருக்க. முடியாதால என்ன செய்ய போறாலும். என்ன என்ன பண்ணிடுவ? சும்மா ஒரேடியா மிரட்டுற. என்ன மேலையும் கீழையும் பாக்குற? நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாண்டுகிட்டு இருக்க. இந்த உருட்டல் மிரட்டல் நம்ம கிட்ட நடக்காது. ஊர்க்காரங்க கிட்ட வச்சுக்க. என்ன புரியுதா? பஞ்சாயத்துல எங்க அப்பாவையும் ஊர்க்காரங்களையும் மிரட்டினியாமே. அரசம்பாளையத்தை ஆடுறதுக்கு புதுசா ஆளு வந்திருக்காராமே, பாத்துட்டு போலான்னு வந்த. நீதானா? பெரிய மீசியும் கையில ஒரு அருவாளும் வச்சுக்கிட்டா நாங்க பயந்துருவோம்னு நினைச்சியா? இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையில நம்ம கிட்ட நடக்காது. என்ன வரட்டுமா? என்ன இந்த சிலுப்பு சிலுப்பிட்டு போறான்? அண்ணே இது பெரிய ஒரு சமாச்சாரம். அது எங்களுக்கும் தெரியும். போய் உங்க வேலையை பாருங்க. கொஞ்சம் விட்டா வந்துருவானுங்களே, நமக்கு புத்திமதி சொல்ல. ஊருக்குள்ள உங்களுக்கு இருந்த மரியாதை என்ன, மவுசு என்ன? என்னைக்கு ஊருக்குள்ள இருந்துச்சு இன்னைக்கு போறதுக்கு இல்ல? அன்னைக்கு மரியாதை இருந்துச்சு, இன்னைக்கு போயிருச்சு. நானும் வருத்தப்படுறேன். வெளியில தலை காட்ட முடியல. வீட்டுக்குள்ளே இருங்க. ஊர் பஞ்சாயத்து தலைவர் பதவியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏயா அன்னையப்ப சாவான் பின்னையப்ப காலியாங்கிற கதையா? நாக்காளிக்கு சண்டை போடுறீங்களா? நாடே நாக்காளிக்கு தான் சண்டை போடுது. நான் எம்மாத்திரம். போது நிறுத்துங்கயா. சக்கரவண்டி விஷயத்துல நாம போட்டது ஒரு கணக்கு, அது தப்பாயிடுச்சுல. வாஸ்தவம் தான். சின்ன பிள்ளையே நீங்க தப்பு கணக்கு போட்டதுனாலதான் ஸ்கூல்ல இருந்து வாத்தியார் உங்களை வெளியே வரட்டி நீங்க மாடு மேய்ச்சி நீங்க பண்ணையாரதுக்குள்ள பெரும்படாய் போகல.
யோ நான் அப்பவே சொல்லல இளநீல ஓட்ட பெருசா போடணும் பாத்தியா இப்ப ஓட்ட பிடிக்கலன்னு இளநீர் எரிஞ்சிட்டாரு பூசாரி, ஐயா சூரியன் எப்பவுமே வானத்துலதான் இருக்கும். ரொம்ப புதுசு இது யாருமே சொன்னது இல்ல. நிறுத்துங்கய்யா. இப்பவும் சொல்றேன், சூரியன் எப்பவுமே வானத்துலதான் இருக்கும். தண்ணீர தெரியுது, தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏய் ஏய் உன்னதான் என்ன ஏங்கிற? நான் என்ன ஆடா மாடா? என் பேர் சரசு, தெரியுமா? ஓஹோ, சொன்னா தானே தெரியும். சரி சரிங்க வா. என்னையா மிரட்டுற? நான் சாதாரணமா பேசினாலே அப்படித்தான் தெரியும். தெளிவு ஊத்துறியா? இது தெளிவில்ல, கள்ளு. அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். இறக்கு, அப்படியே இறக்கு. எல்லாம் தெரியுமா? கல்ல மட்டும் இறக்கு. சரியான லொள்ளு பிடிச்ச ஆளியா நீ. ஊத்து. என்னையா? இப்ப ஊத்து. வெறி பிடிச்ச நாய்ங்களா, சாதி சாதின்னு சாஸ்திரம் பேசுறீங்க, உங்களுக்கு வெறி வந்துட்டா? ஏய், எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. தாழ்த்தப்பட்டவங்க தானே, தட்டி கேட்க ஆள்ல நினைச்சீங்க, இழுத்து வச்சு வெட்டி போடுவேன். ஐயா நம்மள நினைச்சுதாங்க சொல்லிட்டு போறான் அவன். ஆமாங்க, நான் தான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் ஆமாங்க லோமாங்கன்னு. வேலி இல்லாத பயிர ஆடு மாடு மேயும் பாங்க. வீடு திறந்து கிடந்தா நாய் நுழையாமையா இருக்கும். என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்ட? புலம்ப வச்சுட்டானுங்களேயா. அப்பனும் ஆத்தாளும் பெத்த உடனே போயிட்டாங்க. வளர்த்த ஒரு கிழவியும் பாதியிலேயே மண்டைய போட்டுட்டா. நான் பண்ற வியாபாரமோ கள்ளு வியாபாரம். போறவர் நாய்ங்கெல்லாம் ஊருக்கா வேணும் மாங்காய் வேணும்னு கேக்குறானுங்க. இல்லன்னா ஒண்ணு தொட்டுக்கிட்டுமான்னு கேக்குறாங்க. சரி, பாத்துக்க. என்ன வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, இப்ப பாரு நீயே சோறு கொண்டு வான்னு சொல்லிட்ட. குடிக்கலன்னா விட்டுறேன். தப்பா நினைச்சுக்காதையா, என் பாடு புலம்புறதுதான். சரி சரி நீ தின்னு. ஆமா, சோறு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அது சரசு கைராசிக்கு ஒரு தனி ருசி இல்லையா? ஆமா ஆமா, ஆனா சோறுலாம் நல்லா தான் இருக்கு, கல்லுதான் ஒரு மாதிரியா இருக்கு. சரி சரி, நீ கிளம்பு. என்ன நீ என்ன விரட்டுற? நாளையில இருந்து உனக்கு தனியா ஒரு மரத்து கள்ள கொடுத்துடுறேன், போதுமா? ஆனா சோத்துக்கெல்லாம் தனியா காசு கொடுத்துடணும், சும்மா கிடைக்காது. நான் வரையா? ஆத்தாடி, எங்கம்மா போயிட்டு வர்ற? நான் விளையாடிட்டு வரேன். தாமரை கூட தானே? ஆமா, அதுக்கு என்னங்கிற? நான் ஒண்ணுங்கள, நீ போமா. நமக்கு எல்லா இடத்துலயும் மச்சம் இருக்குது, ஒண்ணும் வேலையாக மாட்டேங்குது. அவனுக்கு ஒரே இடத்துல மச்சம் இருக்குது, எல்லா வேலையும் நடக்குதுப்பா. யோ, அங்கே நில்லு. ஆம்பளை குளிச்சிட்டு இருக்கல, வராத. ஆம்பளையா? பெரிய ஆம்பளை. ஆம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு பொம்பளைங்க வரக்கூடாதுன்னு எங்க ஊர்ல ஒண்ணும் சட்டம் இல்ல. இதோட பெரிய அம்பா போச்சு. இப்ப மேல வந்தேன், வாயா பாக்கலாம். வந்தனா ஏடா கூடமா ஆயிரம். வாயா, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். என்ன விடுமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் உன்னை விட போறதில்ல. ஐயோ பூசாரி, 4 நாளா எதுவுமே சாப்பிடல, பேய் அடிச்ச மாதிரி இருக்கா. இன்னைக்கு சரி பண்ணிடுறேன். என்ன தொல்லை பண்ணாதீங்க, ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. பாப்பா ஏதோ பெருசா பார்த்து பயந்துருக்கு, வேப்பல் அடிச்சா சரியா போயிரும். அர்த்தம் வச்சலக்கா மக்களா குச்சியில கீத்தலா கில்ல புழுவ திலக்க மாட்டா மராத்துல கீச்சிக்கணும் ஊக்கலவா ஜுமிட்டா இகரத்த பச்ச. டேய், மணியக்கார தோட்டத்துக்கு போற தண்ணிய நம்ம தோட்டத்துக்கு திருப்புங்கடா. போங்கடா. எந்த தண்ணி பிரச்சனையால சக்கரவாண்டி ஊரை விட்டே ஓடுனானோ அதே தண்ணி பிரச்சனை இவனும் கிளப்புறான். அந்த தண்ணியிலே இவனும் சாகணும்.
செத்துருவாங்க. எங்க அப்பா உன்னை கொலை பண்றதுக்காக அந்த தண்ணில கரண்ட் வச்சிருந்தாரு. உன்னை காப்பாத்தணும்னு தான் உன்னை பிடிச்சு இழுத்தேன். கன்னி பொண்ணு கண்ணு துடிக்கும் ஏன் கண்ணம்மா காமனுக்கு 100 வணக்கம். அத்திமரம் பூத்ததே அதிசயம் நேர்ந்ததே கருங்கல்லு பாறைக்கு காதல் வந்து சேர்ந்ததே. கன்னி பொண்ணு கண்ணு துடிக்கும் ஏன் கண்ணம்மா காமனுக்கு 100 வணக்கம். சேலையில் முடி போட்டா சிங்கம் துள்ளாது, பொட்டச்சிதாசப்பட்டு புள்ளி வச்சா தப்பாது. தும்மலையும் காதலையும் மறைக்கவே முடியாது, பொம்பளைய சேராமத்தான் புத்தனாக முடியாது. காட்டு செடி பூக்கவே செடி பூக்கவே காத்து வட வேணுமே, கரும்பார பூக்கவே கள்ள பார்வை போதுமே. பைய பைய பத்திக்கிருச்சு அடி பூம்போது பையனுக்கு ஒத்துக்கிருச்சு.
தண்டவாள அது போல தள்ளி தள்ளி இருந்த பையன் கரியிலே நூல போல தாவி தாவி வந்தானே பட்டாம்பூச்சி அது போல ரெக்க கட்டி பறந்த மக தொட்டிக்குள்ளே மீன போல சுத்தி சுத்தி வந்தாளே ஒண்ணு ஒண்ணு கூட்டினா ஒண்ணு ஒண்ணு கூட்டினா கணக்குக்கு 2 தான் ஒண்ணு ஒண்ணு கூட்டினா காதலுக்கு 1 தான் முத்தத்துக்கு சக்தி இருக்கு அடி ஒன்னால அச்சு வெல்லம் கச்சி கிடக்கு அத்தி மரம் பூத்ததே அதிசயம் நேர்ந்ததே கருங்கல்லு பாறைக்கு காதல் வந்து சேர்ந்ததே கன்னி பொண்ணு கண்ணு துடிக்கும் ஏன் கண்ணம்மா காமனுக்கு 100 வணக்கம் கன்னி பொண்ணு கண்ணு துடிக்கும் ஏன் கண்ணம்மா காமனுக்கு 100 வணக்கம் சக்கரபாண்டி வயல் விவகாரம் இவ்வளவு பெருசா போச்சே. நீங்களே கிணற தோண்டிங்க, இப்ப பூதம் கிளம்பிருச்சு. நான் இல்ல, அவர்தான். எங்க வந்த? என் மாமனார் வீட்டுக்கு வந்தேன். என்ன சொன்ன? உங்க பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நீங்க எனக்கு மாமனார் தானே? பாத்தீங்களா, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்க வந்துட்டாரு. என் மகளை பொண்ணு கேட்க ஒரு பிச்சைக்கார நாயா வர்றது? பிச்சைக்கார நாயா பணக்கார நாயான்னு பின்னாடி பாத்துக்கலாம். உங்க பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல நான் கூட்டு போட்டுமா? பூங்கோத, அப்பா சொன்னதை கேட்டியா? கேட்டேன்பா. இவர் எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நீ போ, நான் சொல்லி அனுப்புறேன். இவ கழுத்துல தாலி கட்டுறது நான் தான். மீறி வேற யாராவது கட்டினா கட்டுவன் கை இருக்காது, அதானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன சரசு, ஓட்டப்பானைக்குள்ள ஈப்பு இந்த மாதிரி நொய் நொயம்ப ஒன்னும் சத்தத்தையே காணோம். நீதான் பூக்குதையை கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அதான் நான் ஏன் உன் கூட வீணா பேசிக்கிட்டு. ஆமா, சோறு நல்லா இருக்கா? அதாக்கா போய் சொல்ற. இனிமே என் சோறெல்லாம் உனக்கு பிடிக்காது. ஏய், என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசுற? ஆமாயா, நான் பைத்தியக்காரிதான். ஏய் சரசு, சரசு ஏன் அழுவுற? ஐயா, இத்தனை நாளா என் கூட பழகியும் நீ என்ன புரிஞ்சுக்கலையா? ஏய், என்ன சொல்ற? ஊரெல்லாம் எனக்காக தவம் இருக்காங்க, ஆனா நான் உனக்காக தவம் இருக்கையா? இத பாரு, புரியாம பழகினது நீதான் சரசு. நீ குடுக்கிற கல்லுக்கும் சோத்துக்கும் ஆசைப்பட்டனே தவிர உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஆசைப்படவே இல்லை. அந்த உரிமையை வேற ஒருத்தி கொடுத்து வெகு நாள் ஆச்சு. உன் மனசை மாத்திய சரசு. இது பாரியா, மனசால நான் உனக்கு முந்தானையை விரிச்சிட்டேன். இன்னொருத்தருக்கு முந்தானையை விரிக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல. இந்த கட்டை சுடுகாடு போற வரைக்கும் அவன் பேரதாய சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. டேய், மடத்தனமா பேசாத. நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, உங்க அப்பனை நீ உயிரோட பார்க்க முடியாது. என்னமா சொல்றீங்க? டேய், நீ மணியக்கார பொண்ணுக்கு தாலி கட்டலடா, அவரோட சொத்துக்கு தான் தாலி கட்ட போற. சும்மா அவளை கல்யாணம் பண்ணிக்கடா. அப்பா, டேய், ஊருக்கு 2 வப்பாட்டி வச்சுக்கடா. சொத்து இருந்தா எவனும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். பாடா. மாப்பிள்ளை கூப்பிடுங்க. சீக்கிரம் மாப்பிள்ளை கூப்பிட்டாங்கயா.
வேண்டாம். நான் தாமரையும் கல்யாணம் பண்ணிக்கல. காலம் போற கன்னியாவே இருந்துடுறேன்ப்பா. இப்படி எல்லாம் பேசி என்னை ஏமாத்திட்டு அவன் கூட ஓடிடலான்னு பாக்குறியா? எடுத்துட்டு போய் மனவரையில உட்காரவை. என்னடி பாக்குற? எடுத்துட்டு போடினா प्रपद्ये सुदरति दरते नमः अग्रे पारयानभ्यो अस्मान् மந்திரத்தை சீக்கிரம் முடிங்க. இருமண்ணா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல தாலி எடுத்துக்கோங்க. எச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்கையே தொலைச்சு போட்டாங்கய்யா. எச்சலைக்கு ஆசைப்பட்டு அப்பங்கையே தொலைச்சு போட்டாங்கய்யா. அவனை எலும்பு துண்டாக்கு நினைச்சு நாய் துரத்திட்டு ஓடுது. அதனாலதான் நாயை பிடிக்க சொல்லி சொல்றேன். அப்படியே வேகமா போப்ப சீக்கிரம் பிடி. ஏண்டா வடக்கால தென்னந்தோப்புல இருக்கிற தேங்காய்களை போட சொல்லி ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் போடல. என்றா பண்றீங்க? ஐயா இன்னும் முத்தலைங்க. ஓஹோ, முத்தட்டும் முத்தட்டும் ஐயா. கும்பிடுறீங்க ஐயா. வர சொன்னீங்களாமே. வியாபாரம் எல்லாம் நல்லா நடக்குதா? நடக்குதுங்கய்யா. வேற ஒண்ணும் இல்ல, ஊருக்குள்ள எங்க ஜாதி ஜனத்துக்குன்னே ஒரு தனி மரியாதை இருக்கு. அத தாமரை கேவலப்படுத்துறான். ஐயா அதுக்கு நான் என்னங்க செய்யறது? அவ இங்க இருக்க கூடாது, அது ஒன்னாலதான் முடியும். நான் சொன்னா அவர் கேட்க மாட்டாருங்க. நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான், ஆனா நீ நினைச்சா அவனை போக வைக்க முடியும் இந்த உலகத்தை விட்டு. ஐயா உனக்கு என்ன வேணும்னு கேளு. நிலபலம் வேணுமா, நகை நட்டா, காசு பணமா? எனக்கு எங்க மானம் மரியாதை சாதி சனந்தா முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஐயா எனக்கு நிலம் பணம் நகை எதுவுமே வேண்டாம். எனக்கு தாமரை மட்டும் இருந்தா போதும் ஐயா. உழைக்க தெரியாம பேசாத. நான் குடுக்கிற விஷத்தை அவனுக்கு சாப்பாட்டிலே கல்லுலயே கலந்து கொடுத்துட்டா அவன் பாட்டுக்கு செத்து போயிடுவான். அவனை நம்பாத, அவன் என்னைக்கு இருந்தாலும் ஜெயிலுக்கு போறவன் தான். ஐயா நீங்க குடுக்கிற விஷத்தை நான் தின்னு செத்து போயிடுவேன், ஆனா தாமரைய கொல்ல மாட்டேயா. ஏன் சரசு? ஐயா
இந்த விஷயத்தை நான் தாமரை கிட்ட சொல்ல மாட்டேன். சொன்னா அவர் மறுக்காவும் ஜெயிலுக்கு போயிடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு? ஏன் அழுகுற? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? எனக்கு பயமா இருக்கியா? நான் இருக்கிறப்ப நீ எதுக்கு பயப்படுற? உன்னை நினைச்சா தாயா எனக்கு பயமா இருக்கு. பைத்தியக்காரி. ஊர்ல இருக்கவன் தான் என்ன நினைச்சு பயப்படுறானா, நீ எதுக்கு பயப்படுற? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க பொல்லாப்ப எல்லாம் நீ தேடிக்கிட்ட. உனக்கு ஏதாவது 1000 முறை தாயா எனக்கு பயமா இருக்கு. ஊர்ல எவன் என்ன செய்ய முடியும்? யோ, நம்ம பேசாம வேற எங்கேயாவது போயிருவையா? ஓய், உன்கிட்ட யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ போய் சொல்ற. யாரோ உன்னை மிரட்டி இருக்காங்க. யாரு பிள்ளை இது? இல்லையா, அப்படியெல்லாம் யாரும் இல்ல. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ பேசாம பாடுயா. ஏய், என்ன பேசாம இருக்க? என்ன பேசுறதா? ஏதாவது பேச. ஒண்ணும் பேச வேண்டாம், இப்படியே இருந்துடலாம். இப்படியே இருந்துடலாம். எனக்கு சந்தோஷம் தான். ஆனா ஊர்க்காரங்க பார்த்தா ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவானுங்க. ஊர்க்காரங்க கிடக்கட்டும், நாம பழகிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவாரு. அவன் கிடக்குறான் பூசாரி. யாரதே? ஐயோ, நான் தான் இளஞ்சி. கூட இருந்து யாரோ நகர்ந்து போன மாதிரி இருந்ததா? ஆமாங்க. அடவாக்காரோடு நீங்க 2 பேருமா அங்க என்ன பண்றீங்க? எலுமிச்சங்காய் புடுங்குற. கொய்யா மரத்துக்கு அடியில் நின்று எங்கட எலுமிச்சங்காய் புடுங்குறீங்க? என்னமோ எலுமிச்சங்காய்ங்கிறது எனக்கு வித்தியாசமா தெரியுது. நானும் வந்து புடுங்கட்டுமா? அச்சச்சோ, வேண்டாங்க, உங்களுக்கு வயசாயி போச்சு. அது இல்ல புள்ள, அவன் சின்ன பையன், விசுக்கு விசுக்குன்னு புடுங்குவான். நான் வயசானவன், அழுங்காம புடுங்குவேன். வந்து புடிங்க கேட்டுறேன் பாரு. ஐயோ, ஓ, இது என்னமோ கொஞ்சம் விவகாரம் தான் தனப்பா இருக்குது. வேட கேத்திடுவான். ஐயா, ஐயா சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். இந்தா கல்லு இறக்குறதுக்கு 500, ஆள் இறக்குறதுக்கு 1500, ஆக மொத்தம் 2000. இது விஷம். விலைவாசி ஏறுற மாதிரி விறுவிறுன்னு மரத்துல ஏறிது. பின்னிடணும், பின்னி அவங்க கரெக்டா இருப்பான். பார்த்து வாடா. அந்த சரசுவுக்கு தெரிஞ்சது என் கண்ணு மொழிய நோண்டிடுவா. ஆமாண்ணே, அன்னைக்கே சொன்னானே. இன்னைக்கு ஸ்பெஷல் கல்லு குடிப்போமா? எங்க இருக்கு ஸ்பெஷல் கல்லு? அந்த தாமரை பயலுக்கு தனி மரம் போட்டிருக்கா. இன்னைக்கு அதுல புகுந்து விளையாடிடுவோம். விளையாடுறோம். வாங்க. எல்லாத்துக்கும் நீயே முந்திக்கடா. விலகடா. தினம் சாப்பிடுற கல்லை விட இன்னைக்கு தனி ருசின்னு. தாமரைக்கு வச்ச தனி மரத்து கல்லுடா. சரசு சரக்கு, சரக்கு தாண்டா. அண்ணா, ஐயோ மாதாயே, மாதாளி பயத்தை கலக்குதுடா. ஐயோ, நெஞ்செல்லாம் எரியுதுடா. என்னன்னா நடக்க முடியல. கண்ணெல்லாம் எரியுது. என் மரத்து கல்ல குடிச்சவங்க எப்படி செத்தானுங்க? மணிக்கார் கொடுத்த காசுக்கு ஆசைப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் தாமரை. என்னை விட்டுடு, நான் எங்காவது ஓடிடுறேன். நீ மணியக்காரர் பணத்துக்கு மட்டும் ஆசைப்பட்ட? வேணாம் தாமரை, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் சரசு மேல ஆசைப்பட்டேன். உன்னை கொண்டுட்டா சரசு எனக்கு தான் நினைச்சிட்டேன். அதை இப்ப தப்புன்னு உணர்ந்துட்டேன். என்ன தயவு செய்து மன்னிச்சு விட்டுடு. நான் எங்கேயாவது ஓடி போய் பழிச்சுக்கிறேன். நானா வெட்டினா கழுத்தை வெட்டி போடுவேன். நீ ஏன் வெட்டிக்கிட்டா கையை மட்டும் வெட்டிக்கலாம். நீயே முடிவு பண்ணி.
இத பாருங்க, நான் அருவாளை தீட்டிட்டேன். மதுரை வீரன் திருவிழாவுக்கு இனிமே ஏற்பாடு பண்ணுங்க. தம்பி, எங்களுக்கெல்லாம் நீ ஒருத்தன் இருக்கிறேங்கிற தைரியம் தான். உங்களை நம்பித்தாங்க இந்த நல்ல காரியத்துல இறங்கி இருக்கோம். எங்களை கை விட்டுறாதீங்க. தாமரை யோசிக்காம எதுலயும் இறங்க மாட்டான். அப்படி இறங்கிட்டா ஜெயிக்காம விட மாட்டான். இந்த வருஷம் திருவிழா சும்மா ஜே நடக்கணும். என்னண்ணே? தம்பி வாக்கு மதுரை வீரன் வாக்கு மாதிரி தார தப்பட்டையெல்லாம் வச்சு அக்கம் பக்கத்து கிராமத்து ஜனங்களையெல்லாம் அசத்தி போடுறேன். அசத்தி. அப்ப நான் வர்றேன் தம்பி. நாம கோவில் கட்டலாம்னு முடிவு பண்ணா அவனுக்கு திருவிழா நடத்த போறானுங்க. இதெல்லாம் நினைச்சா நம்ம வயிறு தான் எரியுது. அவனுங்களா செய்யலடா, தாமரை செய்ய வைக்கிறான். வைக்கிறான் சரி, நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா இல்ல நம்மளும் கெடா வெட்டி பொங்க வைக்கலாங்கிறீங்களா? வெட்டலாண்டா, கெடாவல்ல அவனுங்களை. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எப்ப நடத்த போறீங்க? நடத்தலாம். அவனுங்க பொங்கல் வைக்கிற அன்னைக்கு நாம கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். பூங்கோத, வாமா சாப்பிடலாம். சாப்பிடுறதாம்மா முக்கியம். இப்போ உன் புருஷன் ஊரையே கூண்டோட கைலாசம் அனுப்புறதுக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்காம்மா. ஓம் புருஷன் சொல்றியம்மா. அவர் உனக்கு அப்பா தானே? உனக்கு உன் புருஷன் சாகலம்மா, ஆனா எனக்கு எங்க அப்பன் செத்துட்டான். சாமியா கேட்டுச்சு கோயில் கட்ட சொல்லி. அந்த பூசாரிக்கு வேற வேலை இல்ல, அதனாலதான் கோயில் கட்ட சொல்றான். உன் புருஷனுக்கு அந்த நிலம் வேணும். 2 பேரும் சேர்ந்துகிட்டு சாமி பேரை சொல்லி பித்தலாட்டம் பண்றாங்க. சுயநலத்துக்காக ஊரையே பழி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பைத்தியக்காரங்க. இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுறாங்க. சாமி பேரையும் ஜாதி பேரையும் சொல்லி அவன் நாட்டையே பிடிக்க பாக்குறான். நாங்க என்னமா கொஞ்சம் இடத்தானே பிடிக்க பாக்குறோம். அப்பனே மதுரை வீரா, உன்னை நம்பி மஞ்சு கைத்து இந்த வேலை கட்டுற. நான் விரும்புறவரை எனக்கு புருஷனா வரணும். அவனுங்க நமக்கு சவால் விட்டு மதுரை வீரனுக்கு திருவிழா நடத்துறானுங்க. நம்ம மாகாளியம்மன் கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போடுறோம். அவனுங்க தடுத்தா நாம கொண்டு வர கோடாரியும் கடப்பாரையும் அஸ்திவாரத்துக்கு மட்டுமல்ல, அவனுங்க சாதிக்கே சமாதி கட்டுறதுக்கு தான். நம்மளா இல்ல அவனுங்களா? இன்னைக்கு 2 ரவுண்ட் பாத்துருவோம். வாங்கடா. மாலை
சரசு சரசு எனக்கு ஒன்ன விட்டா யார் இருக்கா? ஆமாய்யா, நான் பொண்ணுட்டேன். ஆனா என் கழுத்துல தாலி இல்லாம சாகுறேன்னு சரசு சரசு